ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸில் வந்து எப்படி கேப்டன்சி வைக்கிறாங்க. அதாவது இந்த தடவை கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா தலை அப்படிங்கிற ஸ்பெஷல் நேம் இருக்குது, ப்ரீமியமான லக்ஸூரியான ரூம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, இந்த வீக் கேப்டன் ஆகிறவங்க இந்த வீக் மட்டும் கேப்டன் இல்லாமல் இனி வரக்கூடிய கன்சிக்யூட்டிவ் 15 வீக்ஸ்லேயும் கேப்டனோட கண்டெஸ்ட்டுக்கு அவங்க வந்து டைரெக்டாக போட்டி போடலாம் அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் பிக்கஸ்ட் ஆஃபராக விட்டுருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா பேட்சாக பிரித்து நடத்துகிறாங்க. அதில் வந்து பால் பொங்க விடாமல் பார்க்குறது இது ஒரு டாஸ்க்கு. அதுக்கப்புறமா போர்டு இந்த மாதிரிலாம் வச்சு நிறைய கேம்ஸ் கொடுத்தாரு. பேட்சாக பிரித்து கொடுத்தாரு, இன்னமும் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இது போக தான் ஃபைனலில் வந்து உங்களுக்கு தெரியும் யார் வந்து இந்த வீக்கோட கேப்டனாவா. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இந்த சீசனோட கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து அது இல்லாமல் நிறைய டாஸ்க் நடந்துச்சு. நேற்றுக்கு வந்து பார்வதிக்கும் சுபிக்ஷாவுக்கும் நடந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நடுவில் கெமி வந்து எதுக்கு அன்வான்டாக அண்ட் ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரியலை. அதை வந்து நிறைய மக்கள் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணி கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ கண்மூடித்தனமாக யாருமே வந்து டாஸ்கையோ இல்லை அந்த பிக் பாஸ் வீட்டையோ பார்க்கல அப்படிங்கிறது இதிலேருந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ வந்து ஒரு ஸ்மால் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிற ஷோ கிடையாது. ஸோ நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஷோ. ஸோ அதில் வந்து டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு கண்டஸ்டண்ட்டோட மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டிக்னிட்டி இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி அவங்க வின் பண்ணாதான் அந்த வின்னிங் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் வின்னிங்காக இருக்கும். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்தே அவங்களோட கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் சீசன் பார்த்துட்டு அதில் வந்து இவங்களுக்கு சில கேரக்டர்ஸ் பிடிக்கும் இல்லையா, அந்த கேரக்டர்ஸை அடாப்ட் பண்ணி இவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு கேமை வந்து விளையாடுறாங்க. ஸோ தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், பட் டு சம் எக்ஸ்டெண்ட். ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் மீறி போச்சு அப்படின்னா திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த வீக்கோட கேப்டனாக யார் ஆவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, ஸோ இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்கும்போது கம்ருதீனும் சபரியும் வந்து அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய வாட்டர் வந்து லாஸ் ஆகிடுச்சு. அந்த நிறைய வாட்டர் லாஸ் ஆனதுனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இப்போ கம்ருதீன் பக்கமும் சபரி பக்கமும் அகெயின்ஸ்டாக திரும்பிட்டாங்க. அவங்க அப்படி அகெயின்ஸ்டாக திரும்பினது வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிறப்ப நம்ம மட்டும் டாஸ்க்கை விளையாடணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மைண்ட் செட்டாக இருக்காது. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னா, சண்டை போட்டு நம்ம வந்து அங்கே ஷோ ஆஃப் ஆனோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட பேர் வந்து மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான நினப்பில் தான் ஒருத்தவங்களோட ஆட்டிடியூடும் இருக்குது. ஸோ அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும். அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகி பீப்புள் வந்து நிறையவே மாறணும் அப்படிங்கிறது தான். நல்ல வழியில் வந்து ஆஸ் ஐ செட் இந்த பிக் பாஸ்க்கு வந்து ஸ்மால் செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிடையாது. ஸோ ஹியூஜ் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஆடியன்ஸை வந்து அட்லீஸ்ட் தே ஹாவ் டு சேஞ்ச் டு தேர் குட் சைடு. இந்த ஷோவை பார்க்கும்போது அதுதான் நடக்கணும். ஸோ தட் இஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் திஸ் ஷோ. ஸோ விஜே பார்வதி சுபிக்ஷா இஷ்யூவில் யார் வந்து கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்கேஸ் விஜே பார்வதி கரெக்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இஃப் நாட், கமெண்ட் யுவர் ரீசன் பிலோ. தென் இது எல்லாமே பிக் பாஸோட அப்டேட்ஸ். உடனுக்குடனே இந்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.